வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்செட் 2024க்கான டென்டேட்டிவ் டேட் ஹால் டிக்கெட் வந்திருக்கு. ஸோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறத பத்தி ஒரு அப்டேட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து டான்செட் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். முக்கியமானது அப்படின்றது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 12ஆம் தேதியோட முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி என்னைக்குன்றத போட்டிருக்காங்க. பட் என்னன்னா டென்டேட்டிவ்னு போட்டிருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ்லி மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா 21ஆம் தேதியா இருக்கலாம் அல்லது 22ஆம் தேதியா இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி பாத்தீங்க அப்படின்னா 21, 22, 23 இந்த 3 தேதிக்குள்ள ஏதாவது ஒரு நாள் உங்களோட ஹால் டிக்கெட் அப்படின்றது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 21க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதான் இந்த பதிவின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ அது இல்லாம என்னன்னா நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்க்குமே MBA, MCA அதே மாதிரி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சில காலேஜஸ்ல நம்ம அசோசியேட் ஆகிறதுனால அட்மிஷன்ஸ் அப்படின்றதையும் நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடான ஏதாவது கொரிஸ் இருந்தது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது கொரிஸ் இருந்தது அப்படின்னாலும், உங்களுக்கு நியாயமான உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் தாராளமா என்னோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 6374749314 என்னோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு 5 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எந்த காலேஜ் என்ன டொனேஷன், எந்த காலேஜ் என்ன ஃபீஸ், என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா மட்டும் போக முடியும், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தின ஒவ்வொரு காலேஜஸ் பத்தின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி நம்ம ஓரளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதும் நான் நம்புறேன். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை எஜுகேஷன் சார்ந்து இன்னும் வரும் நாட்களையும் பேச போறோம். நன்றி, வணக்கம்.